ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இப்படி பல டைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 10 ஜாகிரஃபி கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே முக்கியமான கொஷின் தான். கேள்விகளையும் பார்க்க போகிறோம், அதுக்கான பதிலையும் பார்க்க போகிறோம், அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். உலகின் மிக நீளமான அணை எது? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஹிராகுட் அணை. இதை ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. எந்த பாடம்னு பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பில் இந்திய வேளாண்மை அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது. பக்க எண் 170. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. உலகத்துடைய மிக நீளமான அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் திட்டம், அதாவது ஹிராகுட் அணை. இது எது மேலே கட்டப்பட்டுள்ளதுன்னா மகாநதி மேலே கட்டப்பட்டுள்ளது. மகாநதி எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. உலகத்துடைய மிக நீளமான அணையை கட்டியிருக்காங்க. அதுவே இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க. உலகத்தின் பெரிய புவியீர்ப்பு அணை, உலகத்துடைய பெரிய புவியீர்ப்பு அணை அப்படிங்கிறது பக்ரானங்கல் திட்டம். இது எந்த நதி மேலே கட்டப்பட்டுள்ளதுன்னா சட்லஜ் நதி மேலே கட்டியிருக்காங்க. எங்கே இருக்கும்னா பஞ்சாபில் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டையும் திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க, அதுதான் பெட்ரு. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 2வது கேள்வி. ஓதக்காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓதக்காடுகளை எவ்வாறு அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை அலையாத்தி காடுகள். இது எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பில் ஜாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த புதிய எடிஷனில் இல்லை, அதாவது 2019 2 புத்தகமாக வந்தது பாருங்கள். அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதில் டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது. இந்தியா கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் பக்க எண் 159 கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க, டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணியே முன்னாடியே ஒரு கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது உலகத்துடைய மிகப்பெரிய சதுப்பு நில காடு கங்கை பிரம்மபுத்திராவுடைய டெல்டா பகுதியில் தான் இருக்குது. இதுக்கு சுந்தரவன காடுகள் அப்படின்னு பேர் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே ரிலேட் பண்ணி தான் இந்த கேள்வியும் வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க. சதுப்பு நில காடுகளுக்கு டெல்டா காடுகள், அலையாத்தி காடுகள், மாங்குரோவ் காடுகள் அப்படிங்கிற பேர் இருக்குது. உலகத்துடைய மிகப்பெரிய சதுப்பு நில காடு சுந்தரவன காடு எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை குறிப்பிடுக. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. என்னென்ன கூற்றுன்னு பார்க்கலாமா? காஃபி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழகம் 2வது இடம் வகிக்கிறது. தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காபி உற்பத்தியில். கூற்று 2, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காப்பி பயிரிடப்படுகிறது. கூற்று 3, தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடம் வகிக்கிறது. இந்த 3 கூற்றில் எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கூற்று 2 மட்டும் தவறு. அதாவது காஃபி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் பயிரிடப்படுறதில்ல, எல்லா இடத்துலையும் பயிரிடப்படுது. இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. எந்த பாடம்னு பார்த்துடலாமா? 10ஆம் வகுப்பில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் பக்க எண் 236 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் 2வது இடம் வகிக்கிறது. அப்போ தேயிலை உற்பத்தியில் நம்ம 2வது பிளேஸ், கரெக்டு. அடுத்து பாருங்கள். காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. அப்போ இந்த கூற்றும் சரி. தவறான கூற்று என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள மலைச்சரிவுகளிலும் சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை போன்ற இடங்களிலும் காபி பயிரிடப்படுகிறது. ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல் மலை போன்ற இடங்களிலும் காப்பி நன்கு விளைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம முன்னே என்ன பார்த்தோம்? மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் காஃபி விளையுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் இந்த கூற்று தவறு. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 4வது கேள்வி என்னென்னு பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது கணவாய்களையும்
அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காரகோரம் கணவாய், சொஜிலா கணவாய், பொமிட்டிலா கணவாய், நாதுலா கணவாய். இது எங்கே இருக்கும்னா இது வந்து 10ஆம் வகுப்பில் இருக்குங்க. 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. காரகோரம் கணவாய் அது எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சொஜிலா கணவாய் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பொமிட்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா கணவாய் சிக்கிமில் இருக்குது. இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பில் ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கும். இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தில் 143வது பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சொஜிலா கணவாய், சிப்கிலா கணவாய் இந்த 2 கணவாயும் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பொமிட்டிலா கணவாய் இது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா மற்றும் ஜெலிபுலா கணவாய் இந்த 2 கணவாயும் சிக்கிமில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் 2ஐயும் இணைக்கக்கூடிய கணவாய் கைபர் கணவாய். பாகிஸ்தானில் மட்டும் போலன் கணவாய் அப்படிங்கிற கணவாய் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்வுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. இது கூற்று. காரணம் இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறா? எது தவறு எது சரி? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரிதான். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை வீசும்போது மேற்கு கடலோர பகுதிகள் அதிகமான மழையை பெறுது. என்ன காரணம்னா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அந்த காற்று வீசும் திசையில் இருக்கிறதுனால காற்று மோதி அப்படியே மழையாக பொழிகிறது. இதை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 10th கொடுத்துருப்பாங்க. எந்த பாடம்னு பார்த்துடலாமா? இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற பாடம் இருக்குது. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழை பொழிவை தருகிறது. ஸோ அதனால் இந்த பகுதி அதிகமான கனத்த மழையை பெறுகிறது. புரியுதுங்களா? அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரவள்ளி மலைத்தொடர்னு ஒன்று இருக்குது. அந்த மலைத்தொடரானது காற்று வீசும் திசைக்கு இணையாக இருப்பதால் அதனால் அந்த ஏரியாவில் மழையே கிடையாது, காற்று மோதுவதே கிடையாது. அதனால் ராஜஸ்தானுடைய பெரும் பகுதி பாலைவனமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சென்ட்ராம் இதுதான் இந்தியாவிலேயே அதிகமான மழை பெறும் இடம். இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது கேள்வியை பார்க்கலாமா? 6வது கேள்வியை பாருங்கள். பின்வரும் மலைத்தொடர்களில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்துடைய பழமையான மலை எதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ஆரவள்ளி மலைத்தொடர். இது எங்கே இருக்குன்னா இதுவும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் என்ன பாடம்? இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். உலகத்திலேயே பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். இதை பற்றி பழைய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும். இதில் வந்து ஒரு உயர்ந்த சிகரம் இருக்குது. அதுக்கு பேர் குருசிகார். இதனுடைய உயரம் 1722 மீட்டர். இது வந்து அபு மலையில் இருக்குது. இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கிறது எஞ்சியுள்ள மலைக்கு ஒரு உதாரணம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க. விடை 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. அடுத்து 8வது கேள்வி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இதை வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ரிப்பீட்டாக வர்ற கொஷின். விடையை பார்க்கலாமா? 1972 என்பது சரி. இதையும் 10ஆம் வகுப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற பாடத்தில்
159வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 உருவாக்கப்பட்டது. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை அரசு இயற்றியது. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் முக்கியம், சரிங்களா? திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம். ஆனைமுடி என்பது ஒரு சிகரம். அந்த சிகரத்துடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே பார்க்கலாமா? 2695 மீட்டர். இதை மறந்துடாதீங்க, திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் 145வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம்தான் இந்த பீடபூமியின் உயர்ந்த சிகரமாகும். அதாவது தென்னிந்திய பகுதியில் இருக்கிற, அது குறிப்பாக வந்து தீபகற்ப பீடபூமியில் இருக்கிற உயரமான சிகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 10வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போடுறது கம்மியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 10வது கேள்வியை பாருங்கள். வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கில் உள்ள சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு எது? இந்திய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கே விந்திய மலைத்தொடர் இருக்கும், தெற்கே பார்த்தீங்கன்னா சாத்பூரா அப்படிங்கிற மலைத்தொடர் இருக்கும், இடையில் ஒரு பிளவு இருக்கும். அந்த பிளவின் வழியாக மேற்கு நோக்கி ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு எதுன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை நர்மதை ஆறு. இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு சமமற்ற பகுதியாக பிரிக்கிறது. வடபகுதிக்கு மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு பேர், தென்பகுதிக்கு தக்கான பீடபூமி அப்படின்னு பேர். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நர்மதை ஆறு போகுது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்தது நிறைய வீடியோக்கள் வருது, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.